தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை AI உச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு. 40 நிறுவனங்களின் CEOக்களை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமித்ஷா கூட்டத்தில் பறந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் பரபரப்பு. லோகேஷ் என்பவர் பொதுக்கூட்டத்தை யூடியூபில் பதிவேற்ற படம் பிடித்ததாக விசாரணையில் தகவல். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்கும் பிஜேபியின் சதியை திமுக அரசு முறியடித்துவிட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. விஜய் உதவினால் மட்டுமே உடலை வாங்குவோம் என சூரஜ் குடும்பத்தினர் திட்டவட்டம். 5 லட்சம் ரூபாய் தருவதாக தவேகா தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக தகவல். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்திருக்கிறது. அமெரிக்கா தகவல். இனி விரிவான செய்திகள். டெல்லியில் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இதை தொடங்கி வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 40 தொழில்நுட்ப நிறுவனங்களைச் சேர்ந்த CEOக்களை சந்தித்து பேசுகிறார். இம்மாநாட்டில் AI வளர்ச்சி, அதனால் உண்டாகும் வேலைவாய்ப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மாநாட்டின் முடிவில் 8.3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க பாஜக சதி செய்ததாகவும் அதை திமுக அரசு முறியடித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வழக்கு தொடுத்து உரிமை தொகையை தடுக்க பிஜேபி எண்ணிய நிலையில்தான் கலைஞரின் ஸ்டைலில் 5000 ரூபாயை வரவு வைத்து மக்களுக்கு சர்ப்ரைஸ், மக்கள் விரோதிகளுக்கு ஷாக்கும் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுதான் இன்று டாக் ஆஃப் த நேஷனாக உள்ளது என்று கூறியிருக்கிறார். சேலத்தில் விஜய் பங்கேற்ற தவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் சூரஜ் என்பவர் உயிரிழந்த நிலையில் விஜய் தங்களுக்கு உரிய உதவியை வழங்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இதனிடையே சூரஜ் குடும்பத்திற்கு உதவ சேலம் மாவட்ட தவேகா தலைமை உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவரது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் தருவதாகவும் குழந்தைகளின் முழு படிப்பு செலவையும் ஏற்பதாகவும் கூறப்பட்டது. முன்னதாக விஜய் உதவினால் மட்டுமே உடலை வாங்குவோம் என சூரஜ் குடும்பத்தார் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் கூட்டத்தில் விஜய் பேசியது தொடர்பாகவும் அந்த கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்ததை பற்றியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். இது குறித்து கூட்டம் நடத்தியவர்களிடம்தானே நீங்கள் கேட்க வேண்டும் என்று தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னிடமா இந்த கேள்வியை கேட்பது என்று கூறினார். திமுக குறித்து விஜய் செய்து வரும் விமர்சனங்கள் பற்றி பதிலளித்த துணை முதலமைச்சர் அண்ணாவே விஜயை பார்த்துத்தான் திமுகவை ஆரம்பித்தார் என கிண்டலாக தெரிவித்திருக்கிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் காலை வேளைகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் கணித்திருக்கிறது. இதனால் 19ஆம் தேதி முதல் தமிழகம், புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பறந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு ட்ரோன் பறந்திருக்கிறது. அதை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். அந்த ட்ரோனை பறக்கவிட்டது திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பதும் அவர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தை யூடியூபில் பதிவிறக்க படம் பிடித்ததும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே இன்று T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இலங்கை கொழும்பு நகரில் நடைபெறும் போட்டியை உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் கொழும்பு நகரில் சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் போட்டி நடக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது.